Hello guys, it's Tuesday night. Dinner preparation mini vlog பார்க்கலாமா? நைட் டின்னருக்கு வந்து வெஜ் புலாவ் கோகனட் மில்கில் அப்புறம் வந்து கோபி 65 தான் வந்து பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து குட்டிக்கிட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கோபி 65 பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து மசாலா எல்லாமே வந்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த மசாலாவெல்லாம் வந்து கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். நான் ஒரு 1/2 hour கிட்ட நான் மேரினேட் ஆகட்டும்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரீசரில். இப்போ கோகனட் மில்கில் வெஜ் புலாவ் தான் வந்து பண்ண போகிறோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு என்கிட்ட க்ரீன் பட்டாணி இருந்துச்சு, அதையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். கோகனட்டுமே வந்து குட்டிக்கிட்டே வந்து கட் பண்ணி வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அழகாக வடிகட்டி கோகனட் மில்க் எடுத்து வச்சுருந்தேன். காயில் நல்லா வெந்தோடனே கோகனட் மில்க் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பாஸ்மதி ரைஸ் எல்லாமே வந்து போட்டு ஒரு 2 விசில் ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வந்து வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கோகனட் மில்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கோகனட் மில்கில் பண்ணுற வெஜ் புலாவ் வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் வந்து பொரிச்சாச்சு. அவ்வளோதான், சூப்பரான வந்து கோபி 65 வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நைட் டின்னர் வந்து எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.